Hi friends, you are watching NPS display WhatsApp status video. Kinemaster edit the video skip friends YouTube channel Create subscribe bell icon press friends. Kinemaster app download Kinemaster link in the description link click Kinemaster app download open friends. Open இல்ல ப்ளஸ் இருக்கும் அது ப்ளஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பண்ணி இல்ல செலக்ட் எக்ஸ்பர்ட் ரேஷியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.9 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த பேஜ்ல தான் நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் வந்து பண்ண போறோம் இந்த ஸ்கிரீன்ல வந்து டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா ஐகான் இருக்கும் அது பிரஸ் பண்ணி நீங்க பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்க எந்த அளவுல வந்து ஸ்டேட்டஸ் வந்து ரெடி பண்ண போறீங்களோ அந்த அளவு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க டைம்லைன்ல வந்து இப்போ நான் வந்து ஒரு 30 செகண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சறேன் இப்போ வந்து டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணிட்டு மீடியா ஐகானை பிரஸ் பண்ணிட்டு நீங்க எந்த ஃபோல்டர் வந்து வீடியோ லேயர் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓபன் பண்ணி இப்போ உங்க லேயர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிட்ட டைம்லைன் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து கவர் ஆகல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல தான் வந்து அரைங்குறைமா இருக்குது இது எப்படி ஃபுல்லா வந்து கவர் பண்ணனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கட் ஆப்ஷன் பக்கத்துல வந்து ஃப்ரேம் ஐகான் இருக்கும் அது பிரஸ் பண்ணிக்கோங்க பிரஸ் பண்ணிட்டு இல்ல ஸ்பிளிட் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்ல இருக்கும் அதை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணனும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் ஆயிடும் ஸ்கிரீன்ல வந்து இந்த மாதிரி நீங்க கவர் பண்ணி டிக் பண்ணி விட்டுக்கோங்க அப்ப அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐகானை பிரஸ் பண்ணிட்டு உங்க இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு சில இமேஜ்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PNG-ஆ வந்து வச்சிருக்கேன் நான் இது எப்படி நான் வந்து கன்வர்ட் பண்ணனும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல இருந்து remove.bg ன்ற ஒரு வெப்சைட்ல இருந்து அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்து நீங்க உங்ககிட்ட இருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்க வந்து அப்லோட் பண்ண மட்டும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா PNG இமேஜா உங்களுக்கு கன்வர்ட் பண்ணி கொடுப்பாங்க பேக்ரவுண்ட் எல்லாமே உங்களுக்கு எரேஸ் ஆயிரும் அந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் நீங்க இந்த மாதிரி வந்து இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து PNG இமேஜா வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் கன்வர்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு இதல வச்சிரறேன் ஓகே வச்சிட்டேன் இப்போ டைம்லைன்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சறேன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டிங் எஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஸ்கிரீன் வந்து இருக்குது அதனால நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போ அதை வந்து வீடியோ வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்டா வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கோங்க இதுல வந்து இப்போ உங்களுக்கு பிளாக் ஸ்கிரீன் வந்து ரிமூவ் ஆயிரும் இப்போ டிக் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நீங்க வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிருக்கீங்களா அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணிக்கோங்க இத டிக் பண்ணி விட்டுக்கோங்க இது எதுக்கு யூஸ் பண்ணனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் நீங்க அந்த லைட்டிங் எஃபெக்ட் வரும்போது மட்டும் உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து பளிச்சுன்னு தெரியுற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியுது அதுக்காண்டி தான் அந்த ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அந்த எஃபெக்ட் வந்து ஓகே இப்போ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெர்சல்னு ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போறோம் இப்போ ரைட் சைடுல அதே லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐகானை பிரஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க டெக்ஸ்ட் வந்து PNG டெக்ஸ்ட் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த டெக்ஸ்ட் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆல்ரெடி நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மெர்சல்ங்கிறது டெக்ஸ்ட் வந்து இப்போ நான் அதை வந்து ஜூம் பண்ணிட்டு இப்போ அதை வந்து ரைட் சைடு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வந்து ரைட் சைடு உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிளெண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணிட்டு இல்ல ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா டிக் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைம்லைன் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சறேன் ஓகே இத ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அந்த லைட்டிங் எஃபெக்ட் வரும்போது மட்டும் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்லாம் தெரியும் இமேஜும் தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நான் வந்து ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து மெர்சல்ங்கிறத வந்து ஜூம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெரிய அளவுல வந்து டெக்ஸ்டா வச்சுக்கிறேன் ஓகே இந்த அளவுல வச்சிருக்கேன் நான் வந்து மெர்சல்ங்கிறது இப்போ டிக் பண்ணி விட்டுட்டேன் இப்போ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இப்போ டெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து தமிழன் டைப் பண்ணிக்கிறேன் தமிழன் இத வந்து டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன் இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க அந்த மெர்சல் கீழ வந்து நான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு கஸ்டமைஸாக கொடுத்துருப்பாங்க அந்த கேன்வாஸ்லேயே வந்து இந்த வந்து இப்போ வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து நான் டைப் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு ஓகே இந்த அளவில் போதும் ஜூம் பண்ணிட்டு இப்போ டிக் பண்ணி விட்டுறேன் இப்போ அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுறேன் ஓகே எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு இப்போ அதே டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ அதே போல தான் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை பிரஸ் பண்ணிட்டு ஓவர்லே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க
கிளிக் பண்ணிட்டு இப்போ டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அந்த லைட்டிங் கலர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மார்க்கிங் இருக்குது. அதை வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு உங்கள் விரலாலே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே உள்ளது இது வந்து ரிமூவ் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, கவர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெர்சல்ங்கிற ஒரு டைட்டில் வந்து அப்படியே பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. லைட்டிங் எஃபெக்டில் வந்து மூவ் ஆகும்போதுலாம் தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுது. அந்த லைட்டிங் எஃபெக்ட் வரும்போதில் மட்டும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினச்சின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இப்போ டெலிட்டிங்கிற ஆப்ஷனை டெலிட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணி காமிச்சிடறேன். இப்போ அதே இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று இப்போது சைடு வச்சுக்கிறேன், லெஃப்ட் சைடு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதான் பிளெண்டிங்கிற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிட்டு ஓவர்லே கிளிக் பண்ணிடுறேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். பெரிய சைஸில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ஜூமிங் ஆகிட்டு நினைக்கிறேன். ஓகே, அந்தளவு போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டிங் எஃபெக்ட் வரது போச்சில். இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான ஒரு இமேஜெலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு லைட்டிங் எஃபெக்டோடு உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோக்கு எப்படி நம்ம வந்து ஆடியோ ஆட் பண்ணுறது பார்ப்போம். உங்களுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சிம்பிள் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து உங்கள் ஃபோல்டர்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்களா அந்த ஆடியோஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு காட்டும். இல்லைனா வந்து ஆல்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஆல்பத்தில் வந்து நீங்கள் ஃபோல்டர்லாம் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர்லாம் உங்களுக்கு காட்டும். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆடியோ வந்து இதில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் ஆயிரும். உங்களுக்கு டைம் லைனில் வந்து நீங்கள் வந்து இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணது பார்ப்போம். உங்களுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து எந்த மாதிரியான குவாலிட்டி உங்களுக்கு வேணும்னு இதில் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1080p 1440p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 4K இதில் வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து ஃப்ரேம் ரேட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவில் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இதில் பிட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவில் வந்து பிட் ரேட் வந்து அதிகமாக வேணுமோ வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஹையாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு வந்து வீடியோ வந்து ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து கம்மி பண்ணி நான் வச்சுறேன். ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன். இதுமாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ஆகிரும் உங்கள் வீடியோ வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து இதுமாரி இந்த அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு கைமாஸ்டர் எடிட்டிங் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.